ஜூன் 3ஆம் தேதி அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ், இவங்க 2 பேருக்கு இடையில ஐபிஎல் 2025 இதுக்கு உண்டான இறுதிப் போட்டி 6 ரன் வித்தியாசத்தில் வெற்றி அப்படிங்கிறத கைப்பற்றியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ இதுதான் நம்ம விராட் கோலியோட சந்தோஷம் ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் அவர் மேட்ச்சை முடிஞ்சு அந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர் அழுதுகிட்டே வந்தது தான் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே எல்லா பேத்தையுமே வியப்பில் ஆழ்த்துச்சு அப்படிங்கிறத கூட சொல்லலாம் ஃபேன்ஸோட சைட்லேருந்து. ஆர்சிபி அணியோட 18 வருஷ கனவு அப்படிங்கிறது நேற்றுக்கு ஜூன் 3ஆம் தேதி நிறைவடைஞ்சிச்சு. ஸோ ஐபிஎல் கோப்பையை வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம், அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டம் நம்ம விராட் கோலிக்கு வந்துட்டு ஐபிஎல்ல தொடர்ந்து ஃபஸ்ட்லேருந்து இன்ன வரைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு இதில் ஒரே அணியில் மட்டும்தான் விளையாண்டுக்கிட்டு வர்றாரு. விராட் கோலிக்கு வந்துட்டு இது மறக்க முடியாத ஒரு வெற்றி அப்படிங்கிறதான் அவருடைய லைஃப் கெரியரில் அவரே ஓப்பன் டாக்காக பேசுகிற ஒரு விஷயம். ஆர்சிபி வந்துட்டு பல வருஷமாக தோல்வி அப்படிங்கிறதான் சந்திச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு பக்கம் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ், இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஆர்சிபி இவங்களுக்கும் அளவில்லாத ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக பேர் இருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் தோத்துக்கிட்டே இருந்தாலும் 3 வருஷம் செமிஃபைனலில் போய் தோற்று போனாங்க. ஸோ அப்படியே தோத்தாலும் அவங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் குறையல. இந்த வெற்றியை வந்து ரொம்ப ஃபேமஸாக இன்ன வரைக்கும் பெங்களூரில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றியை வந்துட்டு எத்தனை நாளைக்கு கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ 2025 ஐபிஎல் போட்டியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஆர்சிபி 20 ஓவரில் 9 விக்கெட்டை இழந்து 190 ரன் வந்து எடுத்தாங்க. ஸோ இது மூலிமா பஞ்சாப் அணிக்கு வந்துட்டு 191 ரன் டார்கெட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிர்ணயமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் அணி வந்துட்டு 7 விக்கெட் இழப்புக்கு 184 ரன் எடுத்து தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சாங்க. அதுவும் வெறும் 6 ரன் வித்தியாசத்தில். ஈசால கப்தினாப்தே அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாங்க. லாலிபப் மட்டும் தான் உங்களுக்கு அப்படிங்கிறதா சொல்லி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு மேலே சிஎஸ் கிட்ட 5 கப்பு இருக்குது, எம்ஐ கிட்ட 5 கப்பு இருக்குது, இவங்க கிட்ட ஒரு கப்பு கூட இல்லாத 17 வருஷ ஹிஸ்ட்ரியில் 18வது வருஷம் இன்னைக்கு ஒரு கப்பு அப்படிங்கிறது நிறைவு பண்ணியிருக்காங்க. இதுதான் விராட் கோலிக்கு ஒரு எந்த அளவுக்கு சொல்ல முடியாதோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபேன்ஸோட மத்தியிலிருந்து நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஃபேன்ஸும் நம்ம விராட் கோலிக்கு வந்துட்டு அதிகமான நம்பிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த இதில் சொல்லணும். ஸோ அவர் எந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு குழந்தை மாதிரி இதுக்கு மேலே நான் நிம்மதியை தூங்குவேன் அப்படிங்கிறத நம்ம விராட் கோலி வந்துட்டு ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு. பெங்களூரு அணி வந்துட்டு ஒரு பக்கம் வெற்றி அப்படிங்கிறத கைப்பற்றிட்டாங்க. ஸோ விராட் கோலி வந்து உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு அந்த சுச்சுவேஷனில் இருக்காரு. வெற்றிக்கு பின்னாடி நம்ம விராட் கோலி என்ன பேசினாரு அப்படின்னா, இந்த வெற்றி எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேன்ஸுக்கு தான். ஸோ இந்த அணிக்கு வந்துட்டு என்னோட இளமை, உழைப்பு, இது எல்லாமே அப்பையிலிருந்து இன்ன வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் விசுவாசமாக இருந்தேன், அவங்களோட துணையாக இருந்தேன், எனக்கு அவங்க துணையாக நின்னாங்க. ஸோ ஒவ்வொரு சீசன் என்னோட ஃபேன்ஸுக்காக அவங்களுக்கு வந்துட்டு கோப்பையை கைப்பற்றணும் அப்படிங்கிற பேரில் தான் நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வி அப்படிங்கிறதா சந்திச்சேன். ஆனால் இந்த தடவை கப்பு அப்படிங்கிறத அடித்ததே என்னோட ஃபேன்ஸுக்காக தான் அப்படிங்கிறத கண்ணீர் மல்க அவர் பேசி அழுத ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு பக்கம் ட்ரெண்டாக. அவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐபிஎல் போட்டியில் வந்துட்டு இறுதி வரைக்கும் அந்த அணிக்காக விளையாட போகிறேன் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தார். அதே மாதிரி ஆர்சிபியில் மட்டும் தான் விளையாண்டாரு. கடைசியாக 2 இன்டர்நேஷனல் மேட்ச்சில் வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன் அப்படிங்கிறதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாரு. 18 வருஷத்துக்கு பின்னாடி கோப்பையை கைப்பற்றினது வந்து நம்ப முடியாத ஒன்றா இருக்குது. ஸோ கடைசி பந்துக்கு பின்னாடி தான் அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். ஸோ இதுக்கு மேலே ஒவ்வொரு நைட்டும் நான் குழந்தை மாதிரி நிம்மதியாக தூங்க போகிறேன். ஸோ இந்த வெற்றி வந்துட்டு என்னோடய ஃபேன்ஸுக்கு சமர்ப்பணம் அப்படிங்கிறத அவரோட வாயால் ஓப்பன் டாக்காக பேசின ஒரு விஷயம் தான். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்துட்டு இன்னைக்கு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆர்சிபி அப்படிங்கிற ஒரு அணியை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு தருணம் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் கிரிக்கெட் கரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி உயர்ந்து வந்துச்சு. ஸோ இளம் வீரர்களை நான் வந்து கேட்டுக்கிறேன், டெஸ்ட் கிரிக்கெட்டையும் மதிங்க. அங்கே சிறப்பாக செயல்பட்டால் தான் உலகம் வந்துட்டு உங்களை மதிக்கும். கிரிக்கெட் சாம்பவான் இவங்களோட மத்தியில் வந்துட்டு உங்களுக்கான இடத்த அப்படி தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிறத இவர் வந்து ஓப்பன் டாக்காக பேசியிருக்காரு நம்ம விராட் கோலி. ஸோ இந்த போட்டியில் டாஸ் பண்ணுற நம்ம பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு பந்து வச்ச தேர்வு பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபியோட பில்சாட், அதுக்கப்புறம் விராட், இவங்க 2 பேர் தான் ஸ்டார்டிங் வீரராக களை இறக்குனாங்க. ஸோ இந்த பேர் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்த இந்த சுச்சுவேஷனில் பில்சால்ட் வந்து அதிரடியாக ஆட்டத்தை தொடங்கினார். ஹர்ஷ்தீப் ஓவரில் சால்ட் பவுண்டரி ஒரு 6 பயங்கரமாக விளாசினார். ஆனால் 2வது ஓவரில் விக்கெட் அப்படிங்கிறத பறி கொடுத்துட்டாரு. ஜேமிசன் வீசின 2வது ஓவரில் சுரேஷ் ஐயர்கிட்ட கேட்ச் பிடிச்சி சால்ட் வந்துட்டு 16 ரனில் ஆட்டம் இருந்தார். அதுக்கடுத்து களை இறங்கின நம்ம மயங்க் அகர்வால், இவங்க அதுக்கப்புறம் கோலி, இவங்க 2 பேர் சேர்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹர்ஷ்தீப் வீசின 3வது ஓவரில் ஒரு 6 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ஜேமிசன் வீசின 4வது ஓவரில் வந்துட்டு கோலி, அகர்வால் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பவுண்டரி அடித்து பவர் பிளேயில் வந்துட்டு ரன் ரேட் அப்படிங்கிறத காப்பாற்றினாங்க. ஸோ 5 ஓவர் முடிவில் ஆர்சிபி 1 விக்கெட் அளவுக்கு 47 ரன் எடுத்துருந்துச்சு. ஸோ பவர் பிளே ஓவரில் முடிவில் 55 ரன்களை சேர்த்தது ஆர்சிபி. ஸோ இந்த பேர் 2 பேருமே நம்பிக்கை அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் யுவேந்திர சகல் இவர் வீசின பந்தில் வந்துட்டு 18 பால் 24 ரன் எடுத்து ஆட்டம் இருந்தார் மயங்க் அகர்வால். இதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபியோட கேப்டன்
ரஜத் பட்டிதர் களை இறங்கினாரு. 2 6 ஒரு பவுண்டரி. அதிரடியாக விளையாடிட்டு வந்த நம்ம பட்டிதர் வந்துட்டு ஜேமிசன் வீசின பந்தில் எல்பிடிபிள் முறையில் ஆட்டம் இருந்தார். மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் வந்துட்டு ஜேமிசன் ஸ்லோவாக பந்து போட்டு வீசினதுனால விக்கெட் அப்படிங்கிறத எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் ரன் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தினார். அதே மாதிரி தான் நேற்று நடந்த மேட்ச்சில் வந்துட்டு 11வது ஓவரை வந்து ஜேமிசன் வந்து வீசினார். அதில் 4 பந்து மட்டும் ஸ்லோவாக போட்டதுனால ஆஃப் சைடு விலக்கி வீசினதுனால பண்டிதரவே ஒரு பக்கம் குழப்பினாரு நம்ம ஜேமிசன். ஸோ திடீர்னு 5வது பந்தை பண்டிதருக்கு வந்துட்டு யாக்கரா போட்டதுனால அவருக்கு எதிராக வீச முடியாமல் கால் காப்பில் வாங்கி 26 ரன்னில் வந்துட்டு ஆட்டம் இழந்தார். 3வது விக்கெட்டுக்கு வந்துட்டு கோலி பண்டிதர் இவங்க 2 பேர் சேர்ந்து 40 ரன்களை சேர்ந்து 2 பேரும் பிரிஞ்சாங்க. ஸோ பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் இவர் வந்துட்டு ஆர்சிபியோட ஒவ்வொரு பேட்டருக்குமே சரியான திட்டத்தை கச்சிதமாக செயல்படுத்தினார். எந்த பேட்டருக்குமே யார் பந்து வீசுறது, எப்படி பந்து வீசுறது, எப்பப்போ பந்து வீசுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் ஆலோசனை அப்படிங்கிறத பண்ணி கச்சிதமாக கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் சொல்லணும். ஸோ பந்து வீச்சில் வந்துட்டு பந்து வீசுறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேட்டர் செட்டில் ஆகாமல் தடுமாற செஞ்சாங்க ஒரு பக்கம். ஸோ குறிப்பாக இந்த போட்டியில் நம்ம விராட் கோலி ரொம்ப ஸ்லோவரான பந்தெல்லாம் வீசி ரொம்ப பெரிய ஷாட் அடிக்காமல் ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு கச்சிதமாக இந்த திட்டத்தை ஒரு பக்கம் தீட்டினார் அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லணும். ஸோ லிவிங்ஸ்டன் வந்துட்டு களை இறங்கினார். ஸோ சகல் வந்துட்டு பந்து வீச உள்ளே வந்தார். ஸோ இதில் வந்து நம்ம லிவிங்ஸ்டனுக்கு வந்துட்டு லெக் ஸ்பின் அப்படிங்கிறத ஆட தெரியாது. அப்படிங்கிறதுனால சகலை தான் பந்து வீச நம்ம ஸ்ரேயஸ் வந்துட்டு சொன்னதுனால அந்த இடத்துல நம்ம லிவிங்ஸ்டன் வந்துட்டு ஒரு பக்கம் தடுமாறினார். ஸோ சகல் வீசினா 12வது ஓவரில் 6 ரன் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. ஏசக் வீசினா 13வது ஓவரில் 8 ரன் மட்டும் தான் ஆர்சிபி சேர்த்திருந்தாங்க. ஸோ சகல் வந்துட்டு 14வது ஓவரில் பவுலிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் பந்திலே லிவிங்ஸ்டன் வந்துட்டு லாங் ஆஃப் டைரக்ஷனில் வந்துட்டு 6 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. அதே ஓவரில் கோலி வந்துட்டு பவுண்டரி அடிக்க ஆர்சிபி 14 ரன் மட்டும் தான் சேர்த்திருந்தாங்க. அடுத்து சஃபர்டு களை இறங்கினாரு. ஜிதேஷ் இவங்க 2 பேரும் பேராக இருந்தாங்க. 15வது ஓவரை ஓமர் சாய் இவர் வந்து பவுலிங் பண்ண கோலியோட லிவிங்ஸ்டன் ஸ்லோவர் பந்துக்கு பெருசாக ஷாட் அடிக்க முடியல. அந்த இடத்துல ஏமாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ 5வது பந்தை வந்துட்டு ஓமர் சாய் இவர் வந்து ஸ்லோவர் பவுன்சராக வீசும்போது அதை தூக்கி அடித்த கோலி அவர்கிட்டே கேட்ச் அப்படிங்கிறத பறி கொடுத்து 43வது ரனில் ஆட்டிலிருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அந்த இடத்துல தான் ஆர்சிபியோட பெரிய விக்கெட் அப்படிங்கிறத இழந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்த மேட்சோட நடு எண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அடுத்து ஜிதேஷ் சர்மா இவங்க களை இறங்கினாங்க. நம்ம லிவிங்ஸ்டனோட சேர்ந்து 16வது ஓவரை வந்துட்டு ஹர்ஷிப் இவர் தான் பவுலிங் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. ஹர்ஷிப் ஓவரில் ஜிதேஷ் சர்மா 2 பவுண்டரியை தொடர்ச்சியாக கொடுத்து ரன் ரேட் அப்படிங்கிறத தக்க வச்சுக்கிட்டாரு. ஜேமிசன் வீசின 17வது ஓவரில் இவங்க 2 பேர் வெளுத்து வாங்கினாங்க. ஃபர்ஸ்ட் பந்தில் வந்து சர்மா 6 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. 2வது பந்தில் லாங் ஆஃப் டைரக்ஷனில் வந்துட்டு செகண்ட் 6 அப்படிங்கிறத அடிச்சார். ஸோ 4வது பந்தில் வந்துட்டு லிவிங்ஸ்டன் மிட் விக்கெட்டில் 6 வந்து விளாசி ஒரு பக்கம் ரன் ரேட் அப்படிங்கிறத உயர்த்திருந்தாங்க. 5வது பந்தில் வந்துட்டு நம்ம லிவிங்ஸ்டன் லோவர் பந்தில் கால் கப்பில் வாங்கி 25 ரனில் ஆட்டம் இழந்தார். 18வது ஓவர் வந்து வைசாக் இவர் தான் பவுல் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பந்தில் சஃபார்டு மிட் விக்கெட்டில் தூக்கி அடித்த பாலை கேட்ச் பிடிக்க தவறு விட்டாரு. ஓமர் சாய் வீசினா 19வது ஓவரில் ஸ்டார்டிங்கில் திணற நம்ம செஃபர்ட் 5வது பந்தில் வந்துட்டு ஒரு பவுண்டரியும் கடைசி பந்தில் 6 அடிச்சிருப்பாரு. ஸோ கடைசி ஓவரை ஹர்ஷிப் சிங் வந்து பவுலிங் பண்ணுவார். 2வது பந்தில் வந்துட்டு செஃபர்டு கால் கப்பில் வாங்கி 17 ரனில் பவுலிங் வந்து திரும்பிடுவார். அதுக்கப்புறம் 4வது பந்தில் வந்துட்டு லாங் ஆன் டைரக்ஷனில் வந்துட்டு பெரிய ஷாட்டுக்கு வந்து முயற்சி பண்ணுவார். நம்ம சுரேஷ் ஐயர்கிட்ட கேட்சை கொடுத்துட்டு 4 ரனில் ஆட்டம் இழந்துருவார். கடைசி பந்தில் புவனேஸ்வர் குமார் 1 ரனில் ஆர்யா கிட்ட கேட்சை கொடுத்துட்டு வெளியேறிடுவார். கடைசி 23 ரனில் ஆர்சிபி 5 விக்கெட்டை பறி கொடுத்து கடைசி ஓவரில் மட்டும் தொடர்ந்து 3 விக்கெட்டை இழந்திருப்பாங்க அந்த ஒரு ஓவரில். ஸோ 20 ஓவர் முடிவில் ஆர்சிபி 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்னை வந்து எடுத்திருப்பாங்க. ஹர்ஷிப் அதுக்கப்புறம் வந்து ஜேமிசன் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் 3 விக்கெட்டை வந்துட்டு வீழ்த்திருப்பாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். ஓமர் சாய், சஹால், வைசாக் இவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஒவ்வொரு விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெறணும் அப்படின்னா 191 ரன் வந்துட்டு டார்கெட் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணாங்க நம்ம ஆர்சிபி. பவர் பிளேயரே நம்ம விக்கெட்டை இறந்துட்டாங்க பஞ்சாப். 191 ரன் சேர்த்தா தான் வெற்றி அப்படிங்கிற டார்கெட்டில் வந்து பஞ்சாப் அணி விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரயன்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங் இவங்க 2 பேர் தான் ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. புவி வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஆர்யா முதல் பந்தில் ஒரு பவுண்டரியும் கடைசி பந்தில் வந்துட்டு பிரப்சிம்ரன் இவங்க வந்து 6 அப்படிங்கிறத அதிரடியாக விளையாடி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தயால் வீசின 2வது ஓவரில் ஆர்யா 2 பவுண்டரியை தட்டி விட்டதுனால 10 ரன் மட்டும் தான் சேர்க்க முடிஞ்சு. கேசலோட்டு வீசின 3வது ஓவரில் பஞ்சாப் பேட்டர் எல்லா பேருமே தடுமாறி வெறும் 5 ரன் மட்டும் தான் சேர்த்தாங்க. ஆனால் கேசலோட்டு வந்து வீசின 5வது ஓவரில் எல்லா பற்றியுமே ஒரு பக்கம் பயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துச்சு. 2 பவுண்டரி மட்டும் தான் ஆர்யா வந்து விளாசிருந்தாரு. கடைசி பந்தில் வந்துட்டு டீப் ஸ்கொயர் லெக் சைஸில் வந்துட்டு ஒரு பக்கம் பறக்க விட அங்கே இருந்த சால்ட் வந்துட்டு அருமையான கேட்ச் அப்படிங்கிறது அவர் கைக்கு கிடைச்சிச்சு. ஸோ கேட்ச் பிடிக்கிறதுக்கு வந்து தடுமாறின அந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு பவுண்டரி அலைக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த பவுண்டரி அலைக்கு வெளியே போய் பந்தை தூக்கி உள்ளே போட்டதுக்கப்புறம் கிரவுண்டுக்குள்ள வந்து பிடிச்ச ஒரு கேட்ச் வந்துட்டு ஆர்சிபிக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு. 5வது ஓவரில் முடிவில் வந்துட்டு பஞ்சாப் அணி வந்துட்டு 1 விக்கெட் அளவுக்கு 43 ரன் வந்து வலுவான ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பஞ்சாப். 2வது விக்கெட்டுக்கு நம்ம ஜோஸ் இங்கிலீஷ் இவர் வந்து களமிறங்கி பிரப்சிம்ரனோட சேர்ந்தாரு.
இவர் வீசின பவர் பிளேயில் கடைசி ஓவரில் சிக்ஸரோட ஒரு பக்கம் முடிச்சிருப்பாரு. பவர் பிளே ஓவரில் வந்துட்டு முடிவில் நம்ம பஞ்சாப் வந்து ஒரு விக்கெட் இழப்புக்கு 52 ரன் மட்டும் தான் சேர்த்திருந்தாங்க. ஆர்சிபி அடுத்தடுத்து ஷாக்கான ஒரு விஷயத்தை தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லணும். நேற்றுக்கு நடந்த மேட்ச்சில் அதாவது 7வது ஓவரில் வந்துட்டு குர்னால் பாண்டியா ரொம்ப கட்டுக்கோப்பா பவுலிங் அப்படிங்கிறத பண்ணி 3 ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. ஜோயஸ் சர்மா இவர் வீசின 8வது ஓவரில் வந்துட்டு பிரப் சிம்ரன் 2 சிக்ஸை மட்டும் தான் அடிச்சு ரன் ரேட் அப்படிங்கிறத உயர்த்துறாங்க. குர்னால் இவர் வீசின 9வது ஓவரில் பிரப் சிம்ரன் இவர் வந்து பேட்டில் எட்ஜில் எடுத்து புவிக்கிட்ட வந்து கேட்ச் அப்படிங்கிறத பறி கொடுத்தாரு. பிரப் சிம்ரன் இவர் 26 ரன்ல ஆட்டம் இழந்து வெளியே போயிட்டாரு. அடுத்து சுரேஷ் ஐயர் வந்துட்டு களை இறங்கினாரு. 10வது ஓவரில் திடீர்னு செஃபர்டு பந்து வீச ஸ்டார்ட் பண்ணதுனால முதல் பந்துலேயே இங்கிலீஷ் வந்துட்டு பவுண்டரி அடிச்சு அந்த பந்தில் 1 ரன் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. 4வது பந்தில் வந்துட்டு சந்திச்ச நம்ம சுரேஷ் லோவர் பந்தை கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுவார். ஆனால் அந்த பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பர் கிட்ட சிதேஷ் கிட்ட வந்துட்டு அவுட் ஆயிடுவார் நம்ம சுரேஷ் ஐயர். ஸோ பஞ்சாபினோட ஒரு முக்கியமான விக்கெட்டை இழந்துட்டாங்க. அரங்கமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சுரேஷ் ஐயரோட விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லா பேருமே எந்திரிச்சு நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லா பேருமே. குர்னால் பாண்டியா வீசின 11வது ஓவரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பந்தில் இங்கிலீஷ் வந்துட்டு 6 அப்படிங்கிறத விளாசிருப்பாரு. அதுக்கு பின்னாடி அடுத்த ஓவரில் தடுமாறதுனால 7 ரன் மட்டும் தான் அந்த இடத்துல எடுக்க முடிஞ்சு. செஃபர்டு வீசின 12வது ஓவரில் இங்கிலீஷ் வந்து 6 அதோட சேர்த்து 10 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு. குர்னால் பாண்டியா அவருடைய கடைசி ஓவரில் 13வது ஓவர் வந்து வீசினாரு. ஃபர்ஸ்ட் பந்திலேயே 6 வந்து தூக்கி அடிக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் லாங் ஆஃப் டைரக்ஷனில் நின்றுட்டு இருந்த லிவிங்ஸ்டன் எல்லை கோட்டில் வச்சு கேட்ச் பிடிச்சி நம்ம இங்கிலீஷை 39 ரனில் வெளியேற்றிடுவாங்க. அடுத்த சசாங் சிங் இவர் வந்து ஆட்டத்தில் களமிறங்கினாரு. செஃபர்டு வீசின 15வது ஓவரை யூஸ் பண்ணி 2 பேரும் ரன் ரேட்டை ஃபர்ஸ்ட் வந்து ஹைக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. சசாங் வந்துட்டு ஒரு பவுண்டரியும் வதேரா ஒரு 6ரும் அடிச்சு விளாசிருப்பாங்க. கடைசி 5 ஓவரில் பஞ்சாப் பண்ணி வந்துட்டு வெற்றி அப்படிங்கிறத கைப்பற்றணும் அப்படின்னா 72 ரன் மட்டும் தேவைப்படுச்சு. 16வது ஓவரில் கேசல்வுட் வந்து வீசினாரு. கேசல்வுட் ஓவரில் தடுமாறினா சசாங் சிங் 3வது பந்தில் வந்துட்டு லெக் டைரக்ஷனில் வந்துட்டு ஒரு 6ம் கடைசி பந்தில் ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் வந்துட்டு 2வது 6ம் தூக்கி அடிச்சிருப்பாரு. 17வது ஓவரில் அனுபவ வீரரா புவனேஸ்வர் இவர் வந்துட்டு பவுலிங் பண்ண 2வது பந்தில் வந்து வதேரா கவர் டைரக்ஷனில் வந்து தூக்கி அடிக்க நம்ம குர்னால் பாண்டியா வந்து அதை கேட்ச் பிடிச்சிருவாரு. வதேரா 15 ரன்ல அவுட் ஆகி வெளியே போயிடுவாரு. அடுத்து வந்த டொய்னிஸ் சந்திச்ச முதல் பந்திலேயே 6 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அடுத்த பந்தில் வந்துட்டு புவி ஒய்டா பந்து வீசினதுனால எஸ்தயால் வந்துட்டு கேட்ச் அப்படிங்கிறத கச்சிதமாக பிடிச்சிருவாரு. டொய்னிஸ் வந்து 6 ரன்ல வெளியே போயிடுவாரு. எஸ்தயால் வந்து வீசினா 18வது ஓவரில் 2வது பந்தில் வந்துட்டு பெரிய ஷாட் அடிக்க முயற்சி பண்ணுவார் குர்னால் பாண்டி. ஆனால் கேட்ச் ஆகி வெளியே போயிடுவார். அடுத்து ஜேமிசன் களத்துக்கு வந்தார். இந்த ஓவரில் தயால் வந்து 5 ரன் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஓவரில் 5 ரன் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. பஞ்சாப் வெற்றிக்கு வந்துட்டு 42 ரன் மட்டும்தான் அப்போதைக்கு தேவைப்படுச்சு. 19வது ஓவரை புவனேஸ்வர் இவர் வந்து பந்து வீச முதல் பந்திலேயே சசாங் சிங் வந்துட்டு 6 விளாசி 4வது பந்தில் வந்துட்டு ஒரு பவுண்டரி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. 19வது ஓவரில் முடிவில் பஞ்சாப் அணி வந்துட்டு 7 விக்கெட் இழப்புக்கு 162 ரன் மட்டும் தான் சேர்த்திருப்பாங்க. கடைசி ஒரு ஓவரில் பஞ்சாப் வெற்றிக்கு 29 ரன் மட்டும் தேவைப்படுச்சு. கேசல்வுட் வந்து கடைசி ஓவரை வீசினாரு. ஃபர்ஸ்ட் பந்திலேயே சசாங் சிங் தவற விட்டதுனால ஆர்சிபி வெற்றி அப்படிங்கிறது உறுதியாச்சு. சசாங் சிங் வந்து 3வது பந்தில் 6, 4வது பந்தில் வந்து பவுண்டரி 5, 6 அடுத்தடுத்து 6 வீசினதுனாலையும் வெற்றி அப்படிங்கிறத அவங்களால தக்க வச்சுக்க முடியல. ஸோ இந்த இதை ஃபர்ஸ்ட் பந்திலேயே சசாங் சிங் வந்து ஒரு 6 அடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு ஆர்சிபி அப்படிங்கிறது தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சிருக்கோம். ஸோ 20 ஓவர் முடிவில் பஞ்சாப் வந்து 7 விக்கெட் இழப்புக்கு 184 ரன் சேர்த்து 6 ரன் வித்தியாசத்தில் வந்து தோல்வி அப்படிங்கிறத சந்திச்சிட்டாங்க நேற்று நடந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ். கடைசி வரைக்கும் போராடி சசாங் சிங் வந்து அவரால் முடிஞ்ச 1/2 சதத்தை அடித்து 61 ரனில் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். ஸோ இதுதான் அவர் கிடைச்ச ஒரு பெருமை. ஸோ இந்த போட்டியில் நம்ம சுரேஷ் ஐயர் வந்துட்டு இன்னும் ஒரு 10 ரன் சேர்த்து அடிச்சிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி ஆர்சிபி ஒரு பக்கம் தோல்வி அப்படிங்கிறது தான் சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, 17 வருஷம் கப் அடிக்கல ஐபிஎல்ல. ஸோ இந்த வருஷம் நம்ம கண்ணீர் மல்க நம்ம விராட் கோலியே ஸ்டேடியத்துக்குள்ளே அழுதுகிட்டே வந்த ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப சோகமாக இதுக்கு மேலே நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் 18வது வருஷம் இந்த சீசனில் நான் கப்பு வாங்கி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பெருமையும் வேணாம் அப்படிங்கிறத அவரோட வாயாலேயே ஓப்பனாக பேசி ரொம்ப சந்தோஷத்தில் பூர்ப்பிச்சு போயிருக்காரு நம்ம விராட் கோலி.